மறைந்த பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரியின் உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், திரையுலகினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், குறிப்பாக விபத்தின் காரணமாக உயிரிழந்த தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி அவருடைய உடலானது மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இன்று காலை முதலே பல்வேறு அரசியல் பிரபலங்களும், குறிப்பாக சினிமா பிரபலங்களும், குறிப்பாக அவருடைய சூப்பர் குட் பிலிம்ஸ்ல நடித்த பல்வேறு நடிகர்களும் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அந்த வகையில சற்று முன்னதாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினராக தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல எல்.கே. சுதீஷ் நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினரும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக கேரளாவினுடைய மிக முக்கிய நடிகராக இருக்கக்கூடிய மம்முட்டி உள்ளிட்ட பல நடிகர்கள் தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இது மட்டும் இல்லாமல் தாவேகாவினுடைய தலைவர் விஜயனுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார். நடிகை கீர்த்தி சுரேஷ், அதே போல நடிகை மீனா உள்ளிட்டவர்களும் தொடர்ச்சியாக இன்று காலை முதலே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பார்த்திபன் உள்ளிட்ட கே. ரவிக்குமார், வரலட்சுமி, நடிகர் மோகன், பாபி சின்கா, அதே போல் நடிகர் விக்ரம் உள்ளிட்ட பலரும் இன்று காலை முதலே தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடிகிறது. திரைத்துறையில மிக முக்கியமான ஒரு தயாரிப்பாளராக இருந்த நிலையில விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அவர் உயிரிழப்பு நிகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து திரையுலகத்தினுடைய பலரும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். இந்த நிலையில தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில இங்க மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய பகுதியில தற்போது இந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வானது நடைபெற்று இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வேல்முருகன்.